என் திராட்சை தோட்டத்திற்கு செல்லுங்கள், உங்களுக்கு நேர்மையான கூலியை கொடுப்பேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் அழைக்கின்றார். நாம் அனைவரும் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். எதற்காக? அவருடைய பணியை செய்வதற்காக. ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் அவருடைய திராட்சை தோட்டத்திலே பணி செய்ய அழைப்பு பெற்றிருக்கின்றோம். திராட்சை தோட்டம் என்பது இந்த திருச்சபையை குறிக்கின்றது, நம்முடைய பணித்தளத்தை குறிக்கின்றது, குடும்ப பணியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த பணித்தளத்தை குறிக்கின்றது, குருத்துவ பணியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, குருத்துவ பணி தளத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த பணித்தளத்தை குறிப்பதாக இருக்கிறது. ஆக நாம் அனைவருமே அழைப்பு பெற்றிருக்கின்றோம். இந்த அழைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தகுதியின் பொருட்டு நமக்கு கிடைக்க பெற்ற அழைப்பு அல்ல, மாறாக அவருடைய முழுமையான இரக்கத்தின் பொருட்டு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற அழைப்பு. அவருடைய இரக்கத்தை பற்றி விவிலியம் முழுவதும் நாம் பரவி கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த விவிலியமுமே இறைவனுடைய இரக்கத்தை எடுத்து எம்புகின்றது, அவருடைய நீதியை எடுத்து சொல்லுகின்றது. இறைவனுடைய இரக்கத்தை நாம் இன்னும் நல்ல ஆழமாக நாம் சிறப்பாக தியானிப்பதற்கு யோனா புத்தகத்திலே, யோனா நூலிலே நாம் அழகாக தியானிக்க முடியும். இறைவன் கடவுள், தந்தை கடவுள் யோனாவோடு பேசுகின்ற அந்த உரையாடலை நாம் தியானிக்கின்ற பொழுது அவருடைய இரக்கத்தை நாம் மிக அழகாக புரிந்து கொள்ள முடிகின்றது. யோனா நூலிலே, யோனா புத்தகத்திலே அந்த கடைசி வரிகளிலே இறைவன் யோனாவோடு உரையாடுகின்றார். நமக்கு தெரியும், நாம் பலமுறை அந்த பழைய ஏற்பாட்டிலே யோனா புத்தகத்தை வாசித்திருப்போம், சிலர் இன்னும் ஆழமாக தியானித்திருப்போம். யோனா இறைவாக்கினர் நினிவே நகரம் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி நினிவே நகரத்திலே இறைவாக்கு உரைக்கின்றார். ஆனால் கடவுள் அந்த நினிவே நகரத்தை அழிக்கவில்லை, ஏனென்றால் அந்த மக்கள் மனம் மாறுகின்றார்கள். ஆனால் யோனா புலம்புகின்றார், இந்த நகரம் அழிய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோமே, நாம் சொன்ன இறைவாக்கு பொய்த்து விடுமோ என்று கலங்குகின்றார். கடவுளோடு வாதாடுகின்றார், எனக்கு ஏற்கனவே தெரியும், நீர் இரக்கமுடையவர், அன்புடையவர், அழிக்கிறேன்னு சொல்லுவீங்க ஆனால் அழிக்க மாட்டீங்க என்று கடவுளோடு வாதிடுவதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது யோனாவுக்கு ஒரு பாடம் எடுக்கின்றார் கடவுள். யோனா அங்கு அமர்ந்து ஒரு சிறு மலை குன்றிலே அமர்ந்து அந்த நினிவே நகரம் அழிய போவதை அல்லது நிகழப்போகின்ற மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று அங்கு அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது கடவுள் ஒரு ஆமணக்கு செடியை வளரச் செய்கின்றார். கடவுளுடைய திட்டத்தின்படி ஒரு செடி வளர்கின்றது, நிழல் கொடுக்கின்றது. யோனா மிகுந்த இளைப்பாறுதல் அடைகின்றார். அப்பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். மறுநாளே அந்த ஆமணக்கு செடி அழியும்படியாக கடவுள் செய்கின்றார், வாடி விடுகின்றது. யோனா புலம்புகின்றார், கவலைப்படுகின்றார், கோபப்படுகின்றார். அப்பொழுது இறைவன் ஒரு அழகான பாடத்தை யோனாவுக்கு எடுக்கின்றார். யோனா இறைவாக்கினருக்கு இறைவன் நேரடியாக பேசுகின்ற ஒரு அழகான உரையாடல். கடவுள் யோனாவிடம் சொல்லுகின்றார், ஆண்டவர் யோனாவை நோக்கி, அவரை நோக்கி, இந்த செடி ஒரு இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் அழிந்ததால் நீ அதற்காக அழிந்தது, நீ அதற்காக உழைக்கவில்லை, அதை வளர்க்கவில்லை, ஆனால் அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாய், இவ்வளவு இரக்கம் காட்டுகிறார். ஆனால் இந்த நினிவே மாநகரில் 120,000 மேல் மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வழக்கை எது இடக்கை எது என்று கூட அறியாதவர்கள். இவர்களுக்கு நான் இரக்கம் காட்டாதிருப்பேனா என்று சொல்லி கடவுள் நேரடியாக யோனாவிடம் பேசுகின்ற அந்த உரையாடலிலே அவருடைய அன்பு, இரக்க பெருக்கத்தை, கருணையை, பரிவை நேரடியாக நாம் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய வார்த்தையை கேட்க வந்த இறைமக்கள் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். ஒரு பாலை வனத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து பரிவு கொள்ளுவதாக நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அவர்களை பார்த்து பரிவு கொள்ளுகிறார், இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டால் சோர்ந்து விடுவார்கள் என்று. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இறைவன் நம் மீது அளவு கடந்த இரக்கத்தை பொழிகின்றார், அளவு கடந்த அன்பை பொழிகின்றார். எனவேதான் நம் அனைவரையும் அவருடைய பணிக்கு அமர்த்துகிறார், அழைக்கின்றார். ஏன் இங்கு வேலை இல்லாமல் நிற்கிறீர்கள், வாருங்கள்,
என்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார். இந்த வேலையினுடைய தன்மை வெறுமனே இந்த உடல் சார்ந்த பணி அல்ல. மற்ற பணிகளைப் போல, நம்முடைய அன்றாட ஊதியத்திற்காக செய்கின்ற அந்த வேலையைப் போல, பணியைப் போல அல்ல. இந்த பணி மிகுந்த உள்ளார்ந்த பணி. உள்ளார்ந்த பணி நம்முடைய மனதிலிருந்து வருகின்ற, செய்ய வேண்டிய, நம்முடைய எண்ணத்திலிருந்து உதிக்க வேண்டிய பணிகளாக இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த பணியினுடைய தன்மை அன்பை விதைக்கின்ற பணி, இரக்கத்தை விதைக்கின்ற பணி, நம்முடைய கடமைகளை சரிவர செய்கின்ற பணி, பிறருக்கு அன்பு காட்டுகின்ற பணி, கிறிஸ்துவனுடைய முகத்தை பிறருக்கு காட்டுகின்ற பணி, கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பிறருக்கு காட்டுகின்ற பணி, நற்செய்தி அறிவிக்கின்ற பணி, அவரோடு இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம், அவரோடு இருப்பதற்கான பணி, நோய் நொடிகளை குணமாக்குவதற்காக அனுப்புகிறேன் என்று சீடர்களிடம் சொன்ன அந்த பணி, நோய்களை குணமாக்கவும் பேய்களை ஓட்டவும் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னாரே, அந்த தீமைகளை களைகின்ற பணி. ஆனால் பிரியமானவர்களை, நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய இந்த கிறிஸ்தவ பணியை, நம்முடைய எண்ணங்களிலே ஏற்பட வேண்டிய உள்ளார்ந்த அந்த பணியை நாம் உணர்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அவருடைய இரக்கத்தை நாம் உணர்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். வேலை இல்லாமல் இருக்கின்ற அந்த மனிதர்களுடைய மனநிலையை போன்றது அல்ல நம்முடைய பணி. இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய உவமையிலே கூறுவது அதுதான். வேலை இல்லாமல் நிற்கிறார்கள், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் கிறிஸ்து அவர்களை பார்த்து, அந்த நிலக்கிழார் அவர்களை பார்த்து அழைப்பதாக அந்த உவமையிலே சொல்லுகிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. வாருங்கள், என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்ய வாருங்கள், ஏன் வேலை இல்லாமல் நிற்கிறீர்கள்? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, முதலிலே நம்முடைய அழைப்பை நாம் உணர வேண்டும். we are called, நாம் உணர வேண்டும். உணர்வது மட்டுமல்ல, அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நமக்கு ஒரு சிறப்பான கிறிஸ்தவ அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மாறாக பல சமயங்களிலே சோகமான மனித மனங்களை தான் நாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். சோகம், விரக்தி, மன அழுத்தம், கஷ்டம், முணுமுணுப்பு, இப்படியான மனித முகங்களை தான் நாம் பார்க்கின்றோம். மாறாக இது ஒரு மகிழ்ச்சியின் இறை சமூகம், கொண்டாட்டத்தின் இறை சமூகம். நாம் அழைக்க பெற்றிருக்கின்றோம். அந்த அழைப்பிலே இருக்கக்கூடிய தியாகம்தான் நம்முடைய மீட்பிற்கான வழி. ஆனால் நாம் யாரும் பல சமயங்களிலே நம்முடைய தியாகத்திற்கு, நாம் செய்ய வேண்டிய தியாகத்திற்கு நாம் முன் வருவதில்லை. எல்லாவற்றிலும் நாம் கடந்து செல்லவே, அல்லது அந்த தியாகத்தை ஒதுக்கிவிட்டு வாழ்வதற்காகவே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கடமைகளில் கவனமில்லாமல் வாழ்வதற்காகவே நாம் ஆசைப்படுகின்றோம். சுயநல வாழ்க்கை. நமக்காக நம்முடைய தளத்திலே நமக்கு கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. என்னுடைய குடும்பத்திலே நான் யாருக்கு என்ன கடமையை செய்ய வேண்டும், நான் யாருக்கு என்ன பணியாற்ற வேண்டும், என்னுடைய பணி என்ன, என்னுடைய பணியை குறித்து நான் முணுமுணுக்கின்றேனா, என்னுடைய பணியை குறித்து நான் மிகவும் நொந்து கொள்ளுகின்றேனா? இந்த கிறிஸ்தவ அழைப்பிலே நான் மகிழ்ச்சியோடு என்னுடைய பணியை ஆற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதை நாம் உணர்வதற்காக இன்றைய நாளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த பணியிலே உயர்வு தாழ்வு என்பதே இல்லை என்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலிருந்து உணர முடிகின்றது. முன்னவர் பின்னையர், அல்லது மூத்தவர் இளையவர், பெரியவர் சிறியவர், அல்லது இருக்கின்றவர் இல்லாதவர் என்கின்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் கடவுள் எல்லாரையும் சமமாக நடத்துவதை நாம் பார்க்கின்றோம். எல்லாருக்கும் சமமான கூலி. அதை தான் கலாத்தியர் 3:27 நாம் வாசிக்கின்றோம். இனி உங்களிலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று இல்லை, யூதர் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றோ உரிமை குடிமக்கள் என்றோ இல்லை என்று நாம் வாசிக்க பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இறைவா, என்னை நீர் அழைத்திருக்கிறீர், நற்செய்தியின் வாயிலாக என்னை பதப்படுத்துகின்றீர், உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக என்னை உருவாக்குகின்றீர். உம்முடைய வார்த்தையை நான் வாசித்து தியானிக்க பல சமயங்களிலே மறந்திருக்கின்றேன். ஆனால் என்னை ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, நல்ல மனிதனாக என்னை நீர் ஒவ்வொரு நாளும் உருவாக்குகின்றீர். பல்வேறு அனுபவங்களின் வாயிலாக என்னை நீர் செதுக்கி உருவாக்குகின்றீர். பல சமயங்களிலே நம்முடைய அனுபவங்கள் சிறிது கசப்பானதாகவோ அல்லது துன்பம் நிறைந்ததாகவோ இருந்தால் அதை நினைத்து நாம் பல்வேறு சமயங்களிலே முணுமுணுத்து துன்பப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகின்றோம். ஆனால் காலங்கள் கடந்து நாம் சென்று சில சமயங்களிலே தியானித்து பார்த்தோம் என்றால் அந்த சிலுவையின் மூலமாக அல்லது அந்த சிறு துன்பத்தின் மூலமாக நம்ம இறைவன் எவ்வளவாக உயர்த்தி இருக்கிறார் என்று சில காலங்கள் கழித்து நம்மால் உணர முடியும்.
ஆகவே இறைவனிடம் நாம் சொல்லி ஜெபிப்போம். இறைவா, நீர் என்னை அழைத்திருப்பதை நான் முதலில் உணர்கிறேன். உம்முடைய அழைப்பு என்னுடைய தகுதியின் பொருட்டு அல்ல, உம்முடைய இரக்கத்தின் பொருட்டு அமைந்திருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொண்டு நான் உம்மை ஆராதிக்கிறேன். உம்முடைய அழைப்பை உணர்கின்ற நான், உம்முடைய இரக்கத்தின் பொருட்டு எனக்கு இந்த அழைப்பு கிடைத்திருப்பதை உணர்கின்ற நான், இந்த அழைப்பிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வெறும் மகிழ்ச்சி மட்டுமல்ல, நான் இதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய கடமையை நான் இனிமேல் சரிவர ஆற்றுவேன். என்னுடைய குடும்ப பணி, என்னுடைய அலுவலக பணி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிறு சிறு பணிகள் எல்லாவற்றிலும் நான் மகிழ்ச்சியோடு நான் பணியாற்றுவேன். அந்த பணியிலே நான் உம்மை ஆராதிப்பேன், உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். நான் ஆற்றுகின்ற பணித்தளத்திலே நான் என்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். இன்றைய உவமையிலே அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அங்கு பணியாற்றுகின்றவர்கள் ஒருவர் மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஆனால் நான் பிறரோடு என்னை ஒப்பிட்டு பார்க்காத அந்த மனநிலையை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் அழைக்கின்றவர், நமக்கான ஆசீர்வாதத்தை தருகின்றார், கூலியை தருகின்றார். இரக்கத்தோடு அழைத்த இறைவன் நம்மை ஒருபோதும் வெறுமையாய் அனுப்புவதில்லை. ஆகவே அன்னை மரியாள் வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அன்னை மரியாள் எப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிகுந்த முழுமனதோடு ஏற்று, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி ஏற்று அவருடைய பணியை இறைவனுக்கு உகந்த வகையிலே நிறைவேற்றினாரோ, சிலுவை அடி வரை இறைமகன் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தாரோ, அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கை தலங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை மகிழ்ச்சியோடு ஏற்று நிறைவேற்றுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.